அந்த பக்கெட் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி ஏதோ நீங்க சொன்ன மாரி விக்ரம் ஃபேவரா போயிட்டு பண்ண மாரி இருந்தது. விக்ரம் பண்ற எல்லாத்தையுமே வந்து மொத்தமா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அது ஏன்னு தெரியல எனக்கு. அவங்க நான் நினைக்கிறேன் என்னுடைய இதுல இருந்து இப்ப வினோத்த கீழ இறக்கி விக்ரம டாப் 1க்கு எடுத்துட்டு வரணும். டைட்டில் வின்னர் ஆக்கணும்ன்ற பிளான்ல இதெல்லாம் சேனல் பண்றாங்களான்றது தெரியல. அவர் சொல்றாரு பொ இன்னும் சம்திங் சண்டேல சாவன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது என்ன ஏன் சார் வளர்ப்புக்கு பேசுனீங்களே சார். வளர்ப்புக்கு பேசுனீங்கல்ல. அவங்க வளர்ப்ப பத்தி நீங்க எப்படி பேசலாம்னு பேசுனீங்க. வன்மத்துக்கு பேசுனீங்கல்ல. சாவுங்க அப்படின்னு சொல்றது அது எப்படி சார் நீங்க கேட்காம இருப்பீங்க? வக்ரம்க்கும் பேசுனாங்க. வக்ரம்க்கும் பேசுனாங்க, வன்மத்துக்கும் பேசுனாங்க. அப்ப சாவுன்றது ஒரு வார்த்தை தான். அது எப்படி நீ அடுத்த வீட்டு பிள்ளைய சாவுன்னு சொல்லுவ? இல்ல ஜஸ்ட் இப்படின்றதுல நான் சொல்லட்டுமா? இதே வந்து பார்வதி விக்ரம் அப்பா சொல்லியிருந்தா இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் நின்னு பார்வதி கேட்டிருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா. என்னோட क्वेश्चन அதுதான். ஏன் விக்ரம் மேல அவ்வளவு ஒரு இது மேடம்? அதுதான் நான் சொல்றேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதுலயே சைலண்ட் கில்லர்னு பாத்தீங்கன்னா விக்ரம் மட்டும் தான். ஏன்னா அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீங்க மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் அவர் நோட் பண்ணீங்கன்னா கிளியரா தெரியும். மண்டே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓடும். நாமினேஷனுக்கு முன்னால இன்னும் பண்ணிடலான்னு இருக்கேன். அப்படி போகும். பார்வதி அண்ட் டீம் ஆவது டைரக்டா பேசிப்பாங்க. நீ அவனை பண்ணு, நான் இவனை பண்றேன். இந்த டீமே வந்து மறைமுகமா போகும். இல்லைன்னா நாமினேட் பண்ணிட்டு நான் அவனை தான் நாமினேட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. எப்படி நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதோ நாமினேட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு ரூல் தான் பிக் பாஸ் வீட்ல. அப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார். கனி வந்து ஓப்பனா சொல்றாங்க நான் தான் பிரஜனை நாமினேட் பண்ணேன். அதனால போயிட்டாருன்னு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு சாண்ட்ராவை பார்த்தா அப்படின்ட்டு நேற்று நைட் லைவ்ல சொல்லிட்டு இருக்காங்க 12:30 மணிக்கு. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அப்ப இது மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது விக்ரமா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், அவர் வந்து சரியா கேட்க மாட்டேங்கிறாரு. அது ஒன் சைடு பயஸ்டா தான் இருக்கு. பயஸ்டா தான் இருக்கு.